join with me and you can, what is this? Alright, someone is watching the stream. யார் அதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேசலாம். ரொம்ப நாள் ஆச்சு நிறைய விஷயங்கள் பேசி. எதுனா கேள்விகள் எனிதிங் நம்ம பேசுவோம். எது வந்தாலும் பேசலாம், பிரச்சனை இல்லை, வாங்க. ஸோ நான் இந்த விஷயத்த குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். திங்க் யாருமே பார்க்கல, ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு, அது யாருன்னு தெரியல. வில் சி யார் அதுன்னு பார்ப்போம். அந்த கன்கரண்ட் வியூவர் அது யாராக இருந்தாலும் உங்களோட கமெண்ட் போட்டிங்கன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் தான் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பெட்டராக இருக்கும். நான் அதை வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் அவங்க அட்லீஸ்ட் வாட்ச். வணக்கம், இது உங்கள் டெல்லி 2 நாளுக்கு அப்புறம் இந்த நேர்காணல் வந்திருக்கேன். ஸோ இதில் நம்மளோட உரையாடல்கள் துவங்கலாம். யார் யார் பேச விருப்பப்படுறீங்களோ உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நம்மால் முடிந்த வரைக்கும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க. எங்கடா குரூப்பு காணோம்? இது இருக்கு. Let's talk. Join with me. Let's talk. Join with me on live. Let it go up. ஒரு குரூப் அனுப்பிச்சாச்சு, 2 குரூப்புக்கும் அனுப்பியாச்சு, 3 குரூப்புக்கும் அனுப்பியாச்சு, 4 குரூப்புக்கும் அனுப்பியாச்சு. எத்தனை பேர் வந்து நம்ம கேள்விகளை கேட்குறாங்கன்னு மட்டும் பார்ப்போம். எதை வேணால் கேளுங்க, ஆனால் வில்லங்கமாக கேட்காதீங்க. ஓகே, அசப்னா ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒருவர் வித்தியாசமாக இருக்குது. யார் தான் லைவ் வந்திருக்காங்கன்னு இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. நான் இந்த ஆப்ஷன்ஸ் போய் பார்க்குறேன். ஸ்ட்ரீம் வட்டாச்சு. இது வரைக்கும் how I see the people joined. Hey, எந்த லைவ் போனாலும் நீ தாம்மா வர ஃபஸ்ட்டு. ஃபைன். ஓகே, நம்மளோட தற்சமய சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எந்த கேள்விகள் வேணால் நீங்கள் கேட்கலாம். இது நம்ம லெட் இட் கோ அப் குழுவின் சார்பில் நான் உங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணுவேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இதை நிறைய பேருக்கு பகிர்ந்துடுங்க. அப்போ தான் நிறைய பேரோட கேள்விகள் நம்மளுக்கு கிடைக்கும். நமக்கு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். மணி 9:36 ஆகிறது. முடிந்த அளவு நான் இதில் ஆங்கிலத்தை பயன்படுத்தாமல் தமிழ் மொழியிலேயே பேச முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? லைவ் அது நேர்காணல் ஆரம்பித்த 5 நிமிடங்கள் 21 நொடிகள் ஆகிவிட்டது. ஸோ ஐயோ, தமிழ் வார்த்தைகள் மட்டுமே கொண்டு வரலான்னு நினைக்கும் போது சில ஆங்கில வார்த்தைகளும் கலப்படமாக உள்ள வந்துடுது. இதிலும் அரசியல் அப்படிதான். சரி, இன்னைக்கு என்ன கேள்விகள்? ஹாய், வணக்கம் ஷாரன், நன்றி. உங்களுடைய அந்த வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. நான் முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் கேள்விகளை கீழே நீங்கள் பதிவு செய்யலாம்.
பதிவு செஞ்சு என்னிடம் உரையாடலாம். இன்றைக்கு நம்மளுடைய நிலைமைகள் என்ன? அதுதான் என்னுடைய முதல் கேள்வியாக நான் வைக்கிறேன். கொரோனா 2020 முழுதுமே கொரோனாவில் மூழ்கிவிட்டது. 2021 நல்லபடியாக நடக்குமானால் பார்க்கும்பொழுது அதுவும் கொரோனாவின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய தற்சமய நிலைமை. வணக்கம் வணக்கம் வணக்கம், வாங்க வாங்கம்மா வாம்மா. இன்றைய நிலைமையில் நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறதுக்காக இன்றைக்கி நேர்காணல் வந்திருக்கேன். அதில் நாம் என்ன விஷயத்தை முக்கியமாக நம்ம மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அது நம்மளுடைய உடல் நலத்தை பார்த்து கொள்வது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் போதும். நான் இவ்வளோ நேரம் தமிழில் பேசுனதே பெருமையான விஷயமா இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆங்கில வார்த்தைகள், அப்போ என்னால் சரியான விஷயங்களை சொல்ல முடியும். மேக்ஸிமம் நம்மளோட சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறதுக்காக தான் இப்போ நான் இந்த லைவே வந்திருக்கேன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போது நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் என்ன? எலெக்ஷன் 5 வருடம் ஆச்சு. அடுத்து இந்த எலெக்ஷன் வருது. ஸோ இந்த எலெக்ஷனில் நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போகிறோன்றதை விட சரியானவர்களை தேர்ந்தெடுக்கணுன்றது தான் நம்மளோட ஒரே எண்ணமாக இருக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 5 மாநிலங்கள், அதாவது இந்த டெல்லி தவிர்த்து அங்கே அந்த பக்கத்தில் இருக்க நிறைய இதில் லாக்டவுன் போட்டுட்டாங்க, பேனும் பண்ணிட்டாங்க, ஒரு சில பேர் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. பட் இங்கே நம்ம எலெக்ஷனுக்காக மட்டும்தான் நம்மளோட லாக்டவுனை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க, தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த வாரங்களில் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கொரோனா கேசஸ்கள் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி பார்க்கும்போதும் ரிசர்ச் படி பார்க்கும்போதும் நிறைய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இது தெரிஞ்சும் வெளிப்படையே தெரிஞ்சும் எல்லாருமே சகஜமாக நம்மளோட சோஷியல் டிஸ்டன்சிங்கை விட்டுட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் பார்க்கும்போது நான் நிறைய இடம் வெளியில் போயிட்டு வரேன், நான் மாஸ்க் போட்டிருக்கேன், நிறைய பேர் மாஸ்க் போடலை, நிறைய பேர் சானிடைசர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் சில கடைகள்லேயே சானிடைசர் வைக்க மாட்டாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். அப்படின்ற போது இது இன்னும் அதிவேகமாக பரவுன்றது தான் என்னோட கருத்து, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நம்மளை சேஃப்டி பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றது தான் மெயின் தாட். மேக்ஸிமம் நம்ம இந்த அவேர்னஸை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கொரோனாவோட செகண்ட் வேவ் வந்ததுன்னு சொல்கிறாங்க, பட் அது உருவாச்சுன்றது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த செகண்ட் வேவை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ண முடியுன்றதுன்னு சொல்ல முடியாது. பட் அதுலேருந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியுன்றதை நம்மளால் சொல்ல முடியும். தட் இஸ் அ மெயின் திங். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்கும்போது நம்ம சுகாதாரத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ப்ளீஸ் கேரி அ ஹேண்ட் சானிடைசர்ஸ் வித் யூ, சானிடைசர் வாட் எவர். அதுக்கப்புறம் மாஸ்க், சமூக இடைவேளை, இது ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ஒப்பீனியன். நீங்கள் எதனா கேள்விகள் கேட்கலாம். என்ன விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்க உறுத்திட்டுருக்கு, இல்லை எதனா ஒரு விஷயம் மாற்றணும், ஏன் அதை மாற்ற மாட்டுறாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் கேட்கலாம். ஸோ உங்கள் விருப்பம். இருக்கிற 2 பேர் அதை கேட்டிங்கன்னா கூட சந்தோஷம் தான் எனக்கு. சைலண்டாக இருக்கீங்க, நானும் வெயிட் பண்ணுறேன். ஓ மை காட், ஸ்வெட் ஆகிட்டுருக்கு எனக்கு. கேள்விகளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் டில்லி பார்த்து கொண்டிருப்பது 20 தான், ஆனால் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் பார்ப்போம். நேற்று அந்த லைவ் போடும்போது நிறைய பேர் வந்தாங்க, இந்த லைவில் நிறைய பேர் வராமல் தெரியல. ஏன்னா இது என்ஜிஓன்றதுனால நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டுறாங்க. ஒரு சர்வீஸ் அப்படின்னா எல்லாம் தள்ளி தான் போகிறாங்க. யாருக்கும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள். நான் யாருக்கும் சர்வீஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நான் சொல்ல விஷயம் ஒன்றா நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் என்னோடய விஷயம், அவ்வளோதான். தட்ஸ் இட். ஒன்றா நீ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாலே மற்ற விஷயங்கள் தன்னால் சரியாயிடும். அவங்களோட ஹெல்த் அவங்க பார்த்துக்கிட்டா தான் முடியும். நம்ம போய் ஃபீட் பண்ணவும் முடியாது. நான் அதனால சீட் அண்ட் லீட்னு ஒரு முறையை வச்சுருக்கோம்.
எனி கொஸ்டின்ஸ் கைஸ்? ரெண்டே பேர் தான் பார்த்துக்கிட்ருக்கோம், வெறும் ரெண்டே பேர் தான் பார்த்துக்கிட்ருக்கோம். என்னை சேர்த்து 3 பேர். இந்த கன்கரண்ட் வியூவர்ஸ் 2 பேர் இருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். கமெண்ட்ஸ் ஹாய் ப்ரோ, அதோட எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை கேள்விகள் வேணும். ஹாய் போட்டு தியாகராஜ் போட்டிருக்காரு. கிரேஷ் ஷேரன், தேங்க்யூ ஷேரன் ஃபார் யூ கமெண்ட். தமிழ் மூவிஸ் இப்போ வித்யா தண்டாயுதபாணி 3 பேர் வந்தாங்க, அப்படியே காணாமல் போயிட்டீங்க. அகைன் ஒன் மோர் பர்சன்ஸ் ஜாயின்ட். ஓகே, உங்கள் கேள்விகளை நீங்கள் இந்த இடத்துல வைக்கலாம். உங்கள் கேள்விகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு பதிலளிக்கப்படும். நம்மளுக்குள்ள ஒரு பர்சனல், ஏன்னா இந்த லாக்டவுனில் எல்லோரும் உள்ளே இருந்து வீட்டுக்குள்ளேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற இந்த நேரத்தில் we can talk something, we can have something, ஒரு ஹியூமனைசேஷன் மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு மனித மனசுக்குள்ள இருக்க பரிமாற்றம் பண்ணிக்கலாம். இது நேர்காணல் தான் இல்லைன்னு சொல்ல. நீங்கள் கேள்வியை வந்து கமெண்ட் மூலிமா நீங்கள் தெரிவிக்கலாம், இல்லை உங்களோட ரிக்வெஸ்ட்டு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். நீங்கள் எதை பற்றி பேசணும் கூட நீங்கள் இங்கே கமெண்ட் பண்ணலாம். அதை வச்சு நான் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் இல்லாமல் அதை வந்து தெளிவான விஷயத்தை மட்டும். நோ டேட்டான்னு வந்திருக்கு, என்னன்னு தெரியல. ஸ்ட்ரீமில் ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் கனெக்ஷன், ஃபைன். ஸ்ட்ரீம் சம்திங் ஏதோ ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது என்னோடது ஸ்ட்ரீமிங். இந்த 3 பேர் யாருன்னு தெரில, பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஹேய், யாராக இருக்கீங்க? ஹாய் போட்டவங்க மட்டும் தான் இருக்கீங்களா, இல்லை வேறு எதாவது புதுசாக வந்திருக்கீங்களா? ஓச் 8 பேர் இதை ப்ளேபேக் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேரில் வந்து 3 பேர் தான் உள்ள அவைலபிளாக இருக்கீங்க. கொரோனா வேக்சின் போடுறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன? ஓகே, கொரோனாவோட வேக்சின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆக்சுவலாக அதை வந்து எல்லாருக்கும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த 2 மாதம் ஆச்சு. அது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து நிறைய பேர் மேலே அதை வந்து அஃபிஷியலாக நிறைய இடத்துல சில பரிசோதனைகளுக்கு பிறகு தான் வெளியில் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதில் சின்ன ரூமர்ஸ் மாதிரி நிறையா வந்துச்சு. அதாவது சில பேருக்கு ஒவ்வாமை, அதாவது சைட் எஃபெக்ட்ஸ், ஃபேஷியல் ஹேர்ஸ் அந்த மாதிரி உருவானதாக சில விஷயங்கள் பேசப்பட்டது. பட் அது என்னென்னா அது அவங்களோட ஜெனட்டிக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த இன்ஜெக்ஷன்னால் ஆகலை அப்படின்றாங்க. பட் இப்போது அது போடுறது அப்படின்றப்போ சத்தியமாக நம்ம போட்டுக்கணும். ஏன்னா கொரோனாவோட செகண்ட் வேவோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் நான் எடுத்துக்கல, ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு கொரோனா பேஷண்ட்டாக இருந்ததுனால அந்த மெடிக்கேஷன்ஸ்லாம் நான் போயிட்டு வந்ததுனால எனக்கு இப்போதைக்கு அது ரிக்வயர்டு இல்லை, அதனால் நான் எடுத்துக்கல. பட் பெரியவங்க, அதை 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க கம்பல்சரி அந்த 35 வயசுலேருந்து 40 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவங்க டெஃபினட்டாக அந்த வேக்சின் எடுத்துக்கணும். அரசு மருத்துவமனை சுகாதார மையத்தில் வந்து அதை உங்களோட ஆதார் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து நாமினேட் பண்ணிவிட்டு என்றைக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்களோ அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் அந்த வேக்சினை போட்டுக்கோங்க. நல்லது தான். என்னோட தெரிஞ்ச நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை போட்டு தான் ஆகணும். இவ்வளோ போராட்டங்களுக்கு பிறகு கியூபா நிறைய பேர் எல்லாமே ரிசோர்ஸஸ் சேர்ந்து ரெடி பண்ண ஒரு சேஃப்டிக்கான ஒரு வேக்சின் டெஃபினட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்ன கேட்டால் நான் போட்டுக்கணும்னு தான் சொல்லுவேன், டெஃபினட்டாக. ஏன்னா செகண்ட் வேவோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. பட் அது ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. 2 வீக்ஸ் பிஃபோர் வென்ஸ்டே நினைக்கிறேன் நான் பார்த்தப்போ 983 கேசஸ் இன் அ டே. அண்ட் இங்கே தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஒரு ஸ்டாஃப்ஸ்க்கு கோவிட் இருந்தனால அவங்க வந்து ஸ்கூல் அட்டென்ட் பண்ணி அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே எடுத்திருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் போயிட்டுருக்கு. அந்த ஸ்கூல் இப்போதைக்கு வந்து தே கெப்ட் இட் ஃபார் சானிடைசிங், ஃபுல்லாக கம்ப்ளீட் சானிடைசிங்காக அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி SIVT காலேஜ்லேயும் வந்து 2-3 ஸ்டாஃப்ஸ்க்கு வந்திருக்குன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி கடைசியில் மற்ற எல்லாருக்குமே டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அங்கேயும் போய்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மகாலட்சுமியில் ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்க்கை வந்து சானிடைசேஷனுக்காக 14 hours குவாரண்டைனில் வச்சுருக்காங்க. 14 days, சாரி, தட்ஸ் மை இக்னோர் மை ஃப்ளாஸ், 14 days. ஸோ நிறையா பரவிட்டுருக்கு. தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் ப்ரொசீட். டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ். ஐ திங்க் இது உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் சூட். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்க, என்னையும் போட சொன்னாங்க. டெஃபினட்டாக நானும் எடுத்துப்பேன் கொஞ்ச நாளில்.
ஏன்னா அது வந்து பீரியடிக்கலாக 2-3 இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கு. ஒரு 10 டேஸ் கேப்பில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஃபைன் பண்ணோம். ஆஃப்டர் இன்னொரு விஷயமும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கொரோனாவோட இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளட் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அர்ஜுன், ஹீ இஸ் பார்ட் ஆஃப் சம் பிளட் டோனர் ஆர்கனைசேஷன். அதில் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த போஸ்டிங்கில் இருக்கார். அவர் சொன்னபடி பார்க்கும்போது இந்த வேக்சின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளட் டொனேஷன் கூட நம்ம பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த வேக்சினோட ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ யூ கேன் ப்ரொசீட் வித் தட். ஐ ஹோப் யூ வில் have your vaccination. Please have your vaccination. Definitely it is going to support your health. That's it from my end. Any other thing that you want? And recent I would like to add a note on this. வேர்ல்டு ட்ரேட் ஓட இஷ்யூ இப்போ போயிட்டுருக்கு. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எவர் கிவன் அப்படின்ற ஒரு பெரிய சரக்கு கப்பல் வந்து என்ன யூ ஃபர்கட் தட் பர்டிகுலர் ஒரு கேனல், அந்த கேனலை வந்து பிளாக் பண்ணியிருக்கு. அதாவது காற்று ஹெவியான ஏர்னால் அவங்களால வந்து கண்ட்ரோலை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த கேனலை பிளாக் பண்ணுற அளவுக்கு அந்த கப்பல் திரும்பிடுச்சு. எவர் கிவன் சொல்லுவாங்க, எவர் கிரீன் சொல்லி அந்த கப்பல் எழுதியிருக்கும். தட் இட்ஸ் லார்ஜஸ்ட் ஷிப் எவர் மேனுஃபேக்சர்ட். அந்த இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு ட்ரேடில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு அது ஷிப் அது அந்த கேனலை பிளாக் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கேனலை பிளாக் பண்ணாமல் இருந்தால் அந்த ட்ரேடு வர்த்தகங்கள் உலக ட்ரேட், அதான் எக்ஸாக்ட்லி நம்ம இந்தியன் ஓஷன் அங்கேருந்து மற்ற ஊருக்கு போகக்கூடிய அரேபியன் சம்மந்தப்பட்ட அந்த சைட்லேருந்து போகக்கூடிய மேக்ஸிமம் வேர்ல்டு ட்ரேட் நடக்கக்கூடிய அந்த பார்டர் கிராஸ் பார்டரிங் அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணியிருக்கு. சியூசி கேனல் சொல்லுவாங்க அது பேர். எக்ஸாக்ட்லி அதான் நேம் நினைக்கிறேன். இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் யூ கேன் கரெக்ட் மீ. அது அடைச்சதுனால இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் நடக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னும் 2 வாரங்கள் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அது வந்து ஷார்ட்கட். எப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய கேனலை இப்படி பைபாஸ் பண்ணி போவாங்க, இல்லைனா இப்படி போயிட்டு இப்படி சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைபாஸ் பண்ணுற இடத்த வந்து தே பிளாக்டட். த அன்சர்டைன்லி தட் ஷிப் ஹஸ் லாஸ்ட் த கண்ட்ரோல். கரை தட்டிடுச்சு. அதை வந்து இன்ன வரைக்கும் போராடிட்டுருக்காங்க. இன்னும் 1 வாரம் மேலே ஆகலாம்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் நம்மளோட வேர்ல்டு ட்ரேட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டெஃபினட்டாக இம்பேக்ட் ஆகும். வேறு வழி இல்லை. நம்ம அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. பட் வேர்ல்டு ட்ரேட் இம்பேக்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தானே நம்மளுக்கு. டெஃபினட்டாக எக்கனாமிக் இஷ்யூஸ் வரும். எக்கனாமிக் அடி வாங்குச்சுன்னா பொருளாதாரங்கள் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ திஸ் இஸ் த திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். I would like to run on this. Okay, any other questions? Since I started in 18 minutes live இருந்திருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஷாரன். உங்களோட அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் எடுத்து வச்சதுக்கு கரெக்ட் தான். ஏன்னா வேக்சினேஷன் எடுக்கலாமன்ற டவுட் எல்லாருக்குமே இருக்குது. எனக்கே இருந்துச்சு. நான் ஆஃப்டர் அதை செக் பண்ண பிறகு தான் எடுத்தேன். தேங்க்யூ ஷாரன். கோல்டன் ஆன்சர்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ரீசெண்டாக எடுத்திருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் எடுத்திருந்தாங்க. பெரியவங்க தான் மேக்ஸிமம் எடுத்துக்கணும். ஏன்னா இது எந்த குரூப்பை ரொம்ப ஹெவியாக அட்டாக் பண்ணதுன்னா, பிகாஸ் ஐ வாஸ் இன் த கோவிட் சென்டர் ஃபார் அ வீக் டியூ டு ஐ வாஸ் இன்ஃபெக்டட் பை கொரோனா டியூரிங் த மந்த் ஆஃப் ஜூன். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒருத்தர் 46 இயர்ஸ் அவருக்கு ஆக்சுவலாக ஹீ பாஸ்ட் அவே இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர். நாங்கள் பார்த்தோம் அவர் இருந்ததை. பிகாஸ் யூ ஹேவ் சம் லங் இஷ்யூ. ஸோ ஹீ பாஸ்ட் அவே. அவரோட ஆக்சிஜன் கண்ட்ரோல் வந்து ஆக்சிமீட்டர் ரொம்ப கம்மியானதால ஹீ பாஸ்ட் அவே. ஸோ ஏஜ் குரூப்ஸ் எபோவ் 30-35 அந்த மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க சேஃப்டிக்காக. லங்ஸில் இஷ்யூ இருக்கவங்க கம்பல்சரி எடுத்துக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இல்லை 1000 பேர் சேர்ந்து ரிசர்ச் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்களே, நம்ம போட்டு தான் பார்ப்போமே. அப்படின்லாம் கிடையாது. இப்போ நிலமை அப்படி இருக்குது. போடலான்னு நம்மளுக்கு போட்டுருவாங்க ஒரு ஐடியா. ஓகே, நெக்ஸ்ட் எனி அதர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யுவர் எண்ட்? அந்த பார்த்துட்டு 3 பேர் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே நிறைய பேர் ஆக்சுவலாக எல்லாருமே நேரில் தான் பேசணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்காங்க. இங்கே நேரில் பேச யாருக்கும் நேரம் இல்லை. அது இல்லாமல் நேரில் பேசும்போது பயம், வெளியில் வரவே பயப்படுறாங்க. Any questions? Hi Sailesh. Anything you want to ask, Sailesh, about the society? You want to know, you want to expose, you want to declare something, anything? Because nowadays we are not connecting physically due to the social issue.
social distancing, everything is makes our connection very bad. ஸோ அதனால தான் நான் நேர்காணல் வந்திருக்கேன். ஜஸ்ட் அ லைவ், வி கேன் இன்ட்ராக்ட் ஹியர், வி கேன் டிஸ்கஸ் சம்திங், வி கேன் ஹேவ் சம் வேர்ட், வி கேன் ஹேவ் சம் பிளட்ஜ், வாட் எவர் தட் வி கேன் டூ விர்ச்சுவலி, வி கேன் டூ தட், பட் வி கேன் இம்ப்ளிமெண்ட் இன் த ஃபிசிக்கல் லைவ் திங். Anything you want to ask, you can ask Sailesh. Thank you for joining. And it's very important செஷனாக போகும்னு நான் நினைக்கிறேன். செஷன் கிடையாது, என்னால் உங்களால் நேரில் மீட் பண்ண முடியல, அதனால் நான் வந்து லைவில் வந்திருக்கேன். அவ்வளோதான் என்னோடய விஷயம். சிம்பிள் கான்செப்ட். மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நிறைய பேர்கிட்ட பேசுவோம், பகிர்ந்து கொள்வோம். அப்போ தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம், நம்ம இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆரம்பித்ததில் வந்து எல்லாருமே வந்து அவங்களோட 8 hours 9 hours ஒர்க்குன்றது இட்ஸ் லீடிங் மோர் தென் தேட். எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 14 hours கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு நாள், எஸ்பெஷலி ஒன் டே தட் ஐ வாஸ் ட்ராக் டு டூ தட் வித் அன்சர்டனாக நடந்துச்சு. ஸோ நிறையா விஷயங்கள் நம்மளோட மன அழுத்தத்துக்கு காரணமாகிட்டுருக்கு. ஐ வுட் லைக் டு ஷேர் ஒன் பர்டிகுலர் திங். எஸ்டர்டே இன் அக்ரம் தென் தேர்ஸ் அ பர்சன், என்ன மாதிரி என்னோட விஷயம் நினைக்கிறேன், he committed suicide, hanged himself because of he couldn't repay the loan which he bought from the local guy, financial service lender, finance lender. பண கஷ்டம், அவர் வாங்கின அவரோட கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் he is committed suicide and dead. ஸோ இப்படி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த கோவிட் எல்லாருமே இப்படி மாற்றிருக்கு. ஏன்னா அதை நேற்று நான் எதற்கோ போயிருந்தேன், அந்த ஏரியாவுக்கு போயிருந்தப்போ they said that இந்த மாதிரிலாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம ஒரு மனசில் இருக்க விஷயங்கள் ஷேர் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயமே என்னை பொறுத்த வரைக்கும். கேள்விகள் கேட்டாலும் சரி, கேள்விகள் கேட்கலாம் சரி, நான் நிறைய தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்கிறேன். எந்த ஒரு நிலைமை வந்தாலும் உங்களோட சுசைடுன்ற ஒரு தாட் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த தாட்டை வந்து தூக்கி போட்டுருங்க. நம்ம ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். மன அழுத்தத்தினால நம்ம உயிர் போகுதுன்னா, உயிர் ஒன்று அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா அப்படி போயிட்டு வரதுக்கு போச்சுன்னா அவ்வளோதான், இட்ஸ் கான். யாரோ ஒருத்தர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, யாரும் தெரியல, ஒருத்தர் தான் இருக்கு, 2 பேர். ஓகே, யார் இருக்கீங்களோ உங்களோட அட்டண்டன்ஸை போடுங்க, எழுதி வைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்குறேன். ஓகே, யூ கேன் ஆஸ்க் எனி திங் மோர் தென் திஸ். நான் நிறைய பேசிகிட்ருக்கேன், நீங்கள் எதனா பேசுனீங்கன்னா அதை பற்றி நான் பேசுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். வீக்கெண்ட் மூட் க்ளோஸ் ஆக போகுதுன்ற ஃபீலிங்கில் இருக்கீங்களா? நாளைக்கு திரும்ப ஜாப் அப்படின்ற மாதிரி. 17 playbacks, 3 concurrent viewers. That's really happy. There any questions you want to add? ஸோ ஷேரன் கேட்டாங்க வேக்சின் எடுத்துக்கலாமான்ட்டு. தியாகராஜ் ஹாயோட எடுத்துக்கிட்டாரு. தமிழ் செல்வி தினகர் ஹாய் ப்ரோன்னு எடுத்துக்கிட்டாங்க. சைலேஷ் ஹாய் ப்ரோன்னாரு. தட்ஸ் இட். வேறு யாருனா இருந்தீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் எனி திங். பேசுறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசுறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட்டுருக்கோம். ஹானஸ்ட்லி இன்க்ளூடிங் மீ, ஐம் நாட் டெல்லிங் எவ்ரி ஒன் தட் even I did something. So everyone has a issue, everyone has so many things to do. ஸோ அந்த எதுக்கு நம்ம கேள்வி கேட்டுக்கணும் அப்படின்ற ஒரு தாக்கங்களும் மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னால் யாரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்க முடியல. ஐம் ரியலி சாரி. அந்த ஆப்ஷன்ஸ் இன்னும் யூடியூப் ப்ரொவைட் பண்ணல. until unless you people comment. Fine. 2 concurrent viewers, now it leads to 1. Channel rating is 0. So many things are happening. 25 minutes I've been in this live. I'm just waiting for the questions which you want to throw from your end, which will definitely help me to grow my help me to think about the topic, and it's really good. It will definitely tempt me to read about that. If you, until unless you raise a question, I cannot proceed on this.
தர தரர தரரர தரரர தனனானா தனனானா. இருக்கீங்களா? ராட்சியம் இருக்கீங்களா? என்னத்தான் stream is healthy, no data. Excellent. Okay, analytics. Fine. Anything else? வாங்க பேசலாம், வாங்க பேசலாம். நானே பேசிக்கொண்டே இருக்கிறேன். Hey people, you there? I'm waiting here. காணாமல் போனாயோ. காணாமல் போனாயோ, இது காதல் காயமா? Two concurrent viewers are there. Anything else you want to share? Oh my god, I have a cup of tea. Tea ஆறி போச்சு. பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஃபேஸ்புக்கில் போயிட்டு அதை ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் யாராச்சும் வராங்களாம் பார்ப்போம். நிறைய பேர் ஆர்வமாக இருந்தாங்க இல்லையா நாங்கள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து. பட் இப்போது என்னன்னு தெரியல, எல்லாருக்கும் அவங்களோட ஒர்க்ஸ் அதிகமாகிடுச்சு. இந்த டிவி ஒருத்தரோட லைஃப் எப்படி மாற்றிட்டு இருக்காங்க. I have posted that in delete the post. Oh my god, என்ன தமிழ் வித்தியாசமாக வந்திருக்கு. Groups. I have groups that I can post. Chennai one Jallikattu supports. I think no one will wind this up. I'm posting it somewhere. Took a photography, Tamil discussion, no more on shipping. Hi. யாராச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்குறீங்களா? People இருக்கீங்களா? Okay, I'm just going to in the live in another 10 or 11 minutes because don't have time. It's time for dinner too. Okay, bye bye, take care. Thanks for the questions and thanks for your support. Concurrent viewers too. Who's that second one? யார் அது தெரிஞ்சுக்கலாமா? ஆல்ரைட், நிறைய கேள்விகள் கேட்கலாம், பதில் சொல்லலாம் வந்தேன். 2 கேள்விகள் மட்டுமே கேட்கப்பட்டது, அதற்கும் பதில் சொல்லிவிட்டேன். இதற்கு மேலே நான் லைவில் இருந்தேன்னா நீங்கள் காண்டாயிருவீங்கன்னு தெரியுது. மீண்டும் ஒரு ஸ்பைசியான டாப்பிக்கோடு நான் திரும்ப வரேன். இப்போதைக்கு லைவை என் பண்ணுறேன். ஐ ஆம் ஜஸ்ட் எண்டிங் த லைவ். சடா பாபாய். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டிலி ஃப்ரம் லெட் இட் கோ. விதைப்போம், வழிகாட்டுவோம். நன்றி.